Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பருப்பு துவையல் தான் பார்க்க போறோம். பருப்பு துவையலை நீங்க இதே மெத்தட்ல பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்பவே ஈஸியா ரெடி பண்ணிடலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் 5 ல இருந்து 6 வரமிளகாய், 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு புளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் மட்டும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சிரோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூட அரைக்கப்பளுக்கு நான் துவரம்பருப்பு சேர்க்குறேன். இது ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹையில் வச்சா உடனே கலர் சேஞ்ச் ஆயிரும், நல்லா ஃப்ரை ஆகாது. இப்போ இது ஓரளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வாசனைக்காக தான் போடுறோம், உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இது மாதிரி லாஸ்ட்டில் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது இதோட வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி இதை ஆற வச்சுக்கலாம். பேன்லேயே வச்சு நம்ம ஆற வச்சோம் அப்படின்னா அந்த ஹீட்டில் இன்னும் கொஞ்சம் ஓவர் குக் ஆயிரும். அதனால் இது மாதிரி பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி நல்லா ஃபைன் பவுடராக முதல்ல அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சிக்கோங்க. தண்ணி ஒரே தான் ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும். இப்போ இதை மூடி போட்டு அரைச்சிடலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ நமக்கு ரொம்பவே ஈஸியான பருப்பு துவையல் ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப ஈஸியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. இந்த ரெசிபி இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.